வணக்கம். பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நம்மளை தேடி தான் வருவாங்க போல இருக்கு. சில கதை டைரக்ஷன் எல்லாமே சொல்கிறதுக்கு. என் நண்பன் ஒருத்தாங்க வந்து படத்தில் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வேற படத்தில் நடிச்சிருக்க, எந்த சீனில் நடிச்சிருக்க அப்படின்ட்டு போய் பார்ப்போன்ட்டு போனால் ஒரு சிஎம் வராருங்க. படத்தில் நடிச்சிருக்காருல, ஒரு டம்மி சிஎம் வராருங்க. அவர் வரப்போ எல்லாம் கை தட்டுவாங்களா, ஒரு கையை காமிச்சு அது ஏன் கையின்னா ஒரு வேளை உண்மையாக இருக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணேன், எங்க நிறைய அந்த கை தெரியுதான் எதிராக திரும்ப சொல்லு என்ன, திரும்ப அடுத்தது காமிச்சா பாருங்க, கையை மாற்றி காமிச்சிட்டான். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இன்னைக்கு நம்மளை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு, ரசிகர் கதை சொல்கிறதுக்குன்னு நினச்சிட்டேன். அடுத்தது அவர் பையன் போய் வீட்டில் சொல்லியிருக்கான். வீட்டில் அவனை உதவக்காரன் இருக்கை, அவன் போய் வீட்டில் போய் நான் படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டுருக்கான். உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக போச்சு. போய் சினிமாவை போய் பார்ப்போன்ட்டு காலையில் ஷோவை பார்த்துருக்காரு, மத்தியானம் பார்த்துருக்காரு, அன்னைக்கு முழுக்க எல்லா ஷோவையும் பார்த்துட்டாரு. ஒரு சீனில் கூட பையனை பார்க்க முடியல. அடுத்தடுத்த நாள் போய் பார்த்துருக்காரு. இன்றைக்காச்சும் பையன் வருவானா அப்படின்னு அவனை பார்க்கவே முடியல. அங்கேருந்து வந்தார். வந்து, ஏண்டா டெய்லி நானும் போய் பார்த்துட்டு வரேன், ஒரு சீனில் கூட நான் பார்க்க முடியலடா, நான் வந்து விட்டுச்சான்னு நினச்சிக்கிட்டு 4-5 ஜோட்டி போய் பார்த்துட்டேன், உனக்கு காணுமே அப்படிங்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைப்பா நான் வந்து அவங்கள்ட்ட சொல்ல வெக்கமாக இருக்கு அப்படின்னா. ஏடா வெக்கமாக இருக்கு, கள்ள காதல் சீனுப்பா, நான் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு இப்போ நைஸாக போயிடுவாடி அப்படின்னு அவர். இதெல்லாம் வந்து ஒரு அப்பன்ட்ட சொல்லிட்டு சரியாடா அப்படின்ட்டு ரொம்ப கௌரவமாக நினச்சிக்கிட்டார். அப்புறம் ஸ்கூல்லங்க அந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பாவங்க. ஒரு டீச்சர் கேட்குறாரு ஒரு பையன்ட்ட, ஊருக்குள்ளே வெளில வந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, சார் ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் சார், காக்கா கிலோவா பிரித்து வீட்டுக்கு வீடு கொடுத்துட்டேன், சரியாக போச்சு சார் அப்படிங்கிறாரு. அவர் கேட்ட வெள்ளம் என்ன, அந்த வந்த பையன் சொல்கிற வெள்ளம் எந்த வெள்ளம், பொங்கலே வச்சுட்டான் அவன். அப்புறம் இன்னொரு டீச்சர் கேட்குறாரு, சுகர் வந்துச்சுன்னா எப்படி அந்த சுகரை ஒழிக்கிறது அப்படின்னு ஒரு பையன்கிட்ட கேட்குறாருங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், சார் ரொம்ப சிம்பிள் சார், சுகர் வந்துச்சுன்னா எறும்பு புத்து பக்கத்தில் கொண்டு வச்சிட்டோம்னா தானாக ஒழிஞ்சிரும் சார், எல்லா எறும்பும் சந்தோஷமாக சாப்பிட்டு தீத்துற சார் அப்படிங்கிறான். இந்த சுகரை அவர் கேட்டார். இவனோடலாம் கேள்வி கேட்கலாமா வேணாமா? அடுத்தது ஒரு டீச்சர் கேட்குறாரு, பசங்களா கைக்குள்ளே அடங்குற விலங்கு என்னடா சார், ஜெயில் கைதிகளாக போடுவாங்களா, அதுதானே கேட்குறீங்க? டேய், நான் கேட்குற விலங்கு எது, நீ கேட்குற சொல்கிற விலங்கு எதுரா? சரி அதை விட எத்தனை போகிற இடம் எதுரா? அவன் சிறைச்சாலைன்னு இருக்கான். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், சிறைச்சாலையிலலாம் தான் சார் எல்லாம் கைதியெல்லாம் நல்லா சத்தனவை சாப்பிட்டு நல்லா தப்பிச்சு ஓடிடுறாங்க, குஸ்தியாக இருக்காங்க, அன்றாடம் பேப்பரில் நெட்லலாம் பார்க்குறது இல்லையா சார் அப்படின்னு திரும்ப கேட்குறான். அவருக்கு இதை ஒத்துக்கிறதா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி மண்டை பிடிச்சிட்டு வேலையை வேணான்ட்டு இளந்தா பழம் வைக்க போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் போய் சேவிங் பண்ணிட்டு வந்து பணம் எடுத்திருக்கான். அதுக்கு ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏன்டா சேவிங் பண்ணிட்டு வந்ததுக்கு பணம் எடுக்கிற? ஆமாண்டா, பேங்கில் சொல்லிட்டாங்கடா சேவிங் அக்கௌண்ட்டுங்க, பார்த்து சேவிங் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க, அதனால தான் அதை சேவிங் பண்ணிட்டு வர வேண்டியா இருக்குது. அந்த சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? நாடு எப்படியெல்லாம் டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னொருத்தன் ஸ்கூல் டீச்சர் தான் கேட்குறாரு ஒரு பையனை, காடு வாவா வீடு போகுது அப்படின்னா என்னடா ஞாபகத்துக்கு வருது? சார் ஸ்கூல் பெல்லு தான் சார். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், அந்த மணி அடித்தா காடு வாவாங்க சார், அதே மாதிரி ஸ்கூல் பெல்லு காலையில் அடிச்சிச்சின்னா ஸ்கூலுக்கு வரது அது மாதிரி தான் சார் தோணுது எனக்கு. அப்புறம் வீடு போகுதில்ல சார், சாயங்காலம் மணி அடித்தா வீட்டுக்கு போகிறோம்ல சார், அதுதான் சார் சொன்னேன்.
இவனோல்ட்டலாம் கேள்வி கேட்குறதுக்கு மௌன விரதமே இருந்துடலாங்க. அதான் நல்லது.